ப்ராப்ளம் நம்பர் 9. இரண்டு எண்களின் விகிதம் 9:2. அவங்களோட ரேஷியோ வந்து 9:2. இதில் சிறிய எண்ணின் மதிப்பு 320. சிறிய எண்ணின் மதிப்பு 320 எனில் பெரிய எண்ணை காண்க அப்படிங்கிறது. அப்போ அது எண் நமக்கு தெரியாது. n is equal to x வச்சுக்குவோம். அப்போ ரெண்டு எண் இருக்கு. ஒன்று வந்து 9x, அதுக்கு அடுத்து வந்து 2x. சிறிய எண்ணின் மதிப்பு 320 கொடுத்துட்டான். சிறிய எண்ணின் மதிப்பு 320. சிறிய எண்ணின் மதிப்பு வந்து 320. ஓகே, அப்போ 2x is equal to 320. x is equal to 320 by 2, that is equal to 160. x வந்து 160 ஆயிடுச்சு. அப்போ பெரிய எண் எவ்வளவு? பெரிய எண் வந்து this is 160 இல்லையா? இது வந்து 160. 9 into x, that is equal to 9 into 160. 1440. இது 1440 பெரிய எண். அப்போ சிறிய எண் எவ்வளவு? சிறிய எண் வந்து 2x, that is equal to 2 into 160, that is equal to 320. இதான் வந்து பெரிய எண் வந்து ஆன்சர் வந்து 1440 பெரிய எண் வேல்யூ. இது வந்து சிறிய எண் வந்து 320. அவன் என்ன சொல்றான்னா இதனுடைய விகிதம் 9:2 வரணும். அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 9x by 2x இல்லையா? 1440 divided by 320 போட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா 72 by 16 வரும் இல்லையா? இது அடிச்சிங்கன்னா 4. ஸோ இது வந்து தட் இஸ் இது திரும்பி நீங்கள் அடிச்சிங்கன்னா 36. ரெண்டு அடிப்போங்க. ரெண்டு அடிச்சிங்கன்னா 36 டிவைடட் பை 8. 9×36 4 2 சரி 2 4 சரி 8 இல்லையா? இது வந்து 4ஆல் வகுத்துக்கிறீங்க, இது 4ஆல் வகுத்துக்கிறீங்க. அப்போ 9/2. ஸோ 9:2. த ஆன்சர் இஸ் கரெக்ட், இஸ்ன்ட் இல்லையா? அப்போ பெரிய எண்ணோட வேல்யூ 1440, சிறிய எண்ணுடைய வேல்யூ 320, அந்த எண்ணுடைய மதிப்பு வந்து 160. செக் பண்ணிட்டோம். 9:2 ஆன்சர். ஓகே, அடுத்தது 3:7 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் 3:4 ஆக மாறும்? இப்போ இந்த எண் தெரியாது நமக்கு. எண் வந்து நமக்கு தெரியாது. எக்ஸ் 3:7 ரேஷியோ கொடுத்துட்டான். ரேஷியோ வந்து 3:7 ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா எந்த எண்ணை நீங்கள் கூட்டினா இதனுடைய வேல்யூ வந்து 3:4 ஆக மாறும் அப்படிங்கிறாங்க. ரைட், அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 3x இல்லையா? 3 + x by 7 + x is equal to 3/4. இப்படி எழுதுறாங்கல்ல, 3 + x 7 + x. இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும். x கூட்டாதான் இந்த ரேஷியோ வரும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். தட் இஸ் 3, that is 12. This is 12 plus 4x is equal to 21 plus 3x. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4x minus 3x. 4x minus 3x is equal to 21 minus 12. ரைட்டுங்களா? அப்போ x is equal to கழிச்சிங்கன்னா x is equal to 9 வரும். x is equal to 9. ஸோ 12 plus 9 is equal to 21. எக்ஸோட வேல்யூ வந்து 9. எந்த எண்ணை கூட்டினால் வந்து 3:4 ஆக மாறும் அப்படின்னா 9 கூட்டிங்கன்னா மாறிடும். இப்போ 3 + x கண்டுபிடிச்சிட்டோம் 9. அப்போ 3 + xங்கிறது 3x கூட்டிங்கன்னா 12. ஸோ 3 + x is equal to 12 divided by 7 + x. 7 + xங்கிறது 9 + 7 16 இல்லையா? ஸோ 7 + x is equal to 9 16. ஓகே, இதை அடிச்சிங்கன்னா 3 12 4 3 16 இல்லையா? டிவைடட் பை 4 அடிச்சிங்கன்னா 3:4. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து 3:4 ஆக மாறும். 9ங்கிற நம்பரை கூட்டிங்கன்னா இதனுடைய விகிதம்
3:4 மாறும். இதுதான் என்னுடைய ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 11. இரு எண்கள் 4:5 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றுடன் 5ஐ கூட்டினால் அதன் விகிதம் 5:6 மாறும் எனில் இரண்டு எண்களின் வித்தியாசம் என்ன? அவ்வளவுதான் கொஸ்டின் இல்லையா? இப்போ அந்த எண் நமக்கு தெரியாது, அந்த எண் என்னங்கிறது நமக்கு தெரியாது. எண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். என் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, அப்போ ரெண்டு எண் இருக்கு, 4x அடுத்தது 5x. இந்த எண்ணோட 5ஐ கூட்டினார், ஸோ 4x + 5 டிவைடட் பை 5x + 5 இஸ் ஈக்குவல் டு அதனுடைய விகிதம் வந்து 5/6 மாறும். மாறுமெனில் இந்த இந்த ரெண்டு நம்பருடைய வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் 5x என்னன்னு கண்டுபிடிக்கணும், 4x என்னன்னு கண்டுபிடிக்கணும். 5x - 4x இஸ் ஈக்குவல் டு அதனுடைய டிஃபரன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இதான் இப்படி எழுதலாம், 4x. இரு எண்கள் ரொம்ப முக்கியம், அதனால நான் 4x போட்டிருக்கேன். 4x + 5 5x + 5 இஸ் ஈக்குவல் டு 5/6. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24x இல்லையா ப்ளஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 25x. 25x ப்ளஸ் 25 இல்லையா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25x - 24x இதை அந்த சைடு கொண்டு போயிடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 30 - 25 போட்டுறேன். அப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5. அந்த எண் வந்து 5. இந்த 5ஐ நீங்கள் கூட்டினீங்கன்னா அதனுடைய விகிதம் வந்து 5/6 மாறும். இப்போ பார்ப்போம், 4x + 5 is divided by 5x + 5. So we know x is equal to 5. 4 5 20 + 5 25. 25 by 5 × 5 25 + 30 இல்லையா? தட் இஸ் ஈக்குவல், இது அடிச்சிங்கன்னா 5/6. ஸோ ஆன்சர் வந்து அது விகிதம் வந்து 5/6 மாறணும்னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? 5 இருக்கணும். எக்ஸோட வேல்யூ வந்து 5 இருக்கணும். 5 நீங்கள் 5 வந்து 5 வந்து நீங்கள் கூட்டினீங்கன்னா இந்த வேல்யூ வந்து 5/6 மாறும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. அடுத்தது வந்து 15:23 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அல்லது கழித்தால் அதன் விகிதம் 1:2 மாறும். ஏதாவது ஒரு ரேஷியோ இருக்கு 15:23 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அல்லது கழித்தால் அதன் விகிதம் 1:2 மாறும். ப்ளஸ் எண் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டணும், மைனஸ் எண் இருந்துச்சுன்னா கழிக்கணும் இல்லையா? இப்போ இந்த ப்ராப்ளத்தை எழுதுங்க. இதே தான் சேம் ப்ராப்ளம். இதில் வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போட்டுட்டாங்க. ஆனால் இதை வந்து கூட்டுறது எப்படிங்கன்னா x = 9 அதெல்லாம் கூட்டுறோம். x = -9னா நீங்கள் கழிக்கணும்னு அர்த்தம். இதே ப்ராப்ளம் தான் இது. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் 15 + x 15 + x டிவைடட் பை 23 + x இஸ் ஈக்குவல் டு 1/2 இல்லையா? ஸோ எந்த விகிதத்தில், ஸோ எண் வந்து x நமக்கு தெரியாது, n is equal to x. ஸோ இந்த விகிதத்தில் எந்த எண்ணை கூட்டினால் அதை கழித்தால் அதன் விகிதம் 1:2 மாறும். அதான் அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். x தான் we have to find. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 30 + 2x is equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க 23 + x இல்லையா? ஸோ 23 + x 30 + 2x. ஓகே, இப்போ 30 - 23 is equal to x - 2x. அப்போ இது வந்து எவ்வளோ வரும்? இது அடிச்சிங்கன்னா 7. This will become 7. 7 is equal to x - x வரும் இல்லையா? 7 is equal to -x. x is equal to -7. x is equal to -7. x ஓட வேல்யூ வந்து -7. அப்படின்னா என்ன அர்த்தம்? x வேல்யூ 7 வந்து நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விகிதம் 1:2 மாறும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வேல்யூ மைனஸில் இருக்குது,
அப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 15 + x divided by 23 + x. x நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -7. ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 15 - 7 15 - 7 15 - 7 is equal to 8 இல்லையா? 23 - 7 23 - 7 23ல வந்து 20ல் 7 போச்சுன்னா 13. ஸோ இந்த இடத்துல வந்து 16 வரும் இல்லையா? இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா that is equal to 1:2 divided by 8 போட்டிங்கன்னா 1:2 மாறும். ஸோ -7 அதான் அதனுடைய ஆன்சர். ஸோ 1:2 மாறணும்னா -7 அதாவது 7 வந்து கழிக்கணும்னு அர்த்தம். 7ஐ கழிக்க வேண்டும் 7ஐ கழிக்க வேண்டும். ஏன் கழிக்கணும் அப்படின்னா கழிச்சிங்கன்னா தான் இந்த 1:2 மாறும். அதுக்கு இண்டிகேஷன் வந்து -5. This way you have to work out these problems.